ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் சிலர் இன்று கட்சியின் தலைமையகத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். தற்போது கோஷமிடும் சிலர் அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்காக பாடுபடவில்லை. அவர்கள் தொகுதி குழுக்களை அமைக்கவில்லை, கிளை அமைப்புகளை உருவாக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க ஆகிய மூவருடனும் இணைந்து தேர்தலுக்கான செயற்பாட்டில் ஈடுபட முடியும் என நம்புகிறோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்காக பிரசாரத்தில் ஈடுபடாவிட்டாலும் ஒத்துழைப்பை வழங்காவிட்டாலும் அவர் தேர்தலுக்கான தலைமைத்துவத்தை வழங்க முன்வந்துள்ளவை எமது கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். எவரேனும் இதனை பிளவுபடுத்த முயற்சித்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் செயல் என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம். அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் சில விடயங்களை முன்வைத்துள்ளோம். 2014ஆம் ஆண்டு கலால் திணைக்களத்தின் வருமானம் 69 பில்லியன் ரூபாவாகும். 2015ஆம் ஆண்டு அதனை 95 பில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளோம். அதிகளவில் சாராயம் விற்பனை செய்ததால் இந்த அதிகரிப்பு ஏற்படவில்லை. திருட்டு வழியில் வந்தவற்றுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் சுங்க பிரிவினருக்கு 505 மில்லியன் கிடைத்தது. அதனையும் 664 மில்லியன் வரை அதிகரித்துள்ளோம். இறைவரி திணைக்களம் 2014ஆம் ஆண்டு 514 மில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றது. இந்த வருடம் அந்த தொகை 560 மில்லியன் வரை அதிகரித்துள்ளது. அடுத்தது வாகன இறக்குமதியின் போது இனிவரும் காலத்தில் அனைத்து வாகனங்களுக்கும் ஃபுல் ஆப்ஷன் கொண்டு வர வேண்டும். ஆகவே அனைத்து நடைமுறைகளையும் மாற்றுவோம். வருமானத்தை அதிகரிப்பதற்கான முறைமையை ஏற்படுத்தவும் நாம் தயாராகி வருகின்றோம். ஜனவரி 9ஆம் தேதி பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றும் பிரேரணையை ஜனாதிபதி சபையில் சமர்ப்பிக்க உள்ளார். நாடு என்ற வகையில் எமக்குள்ள பிரச்சினை, எமது தேசிய பிரச்சினைக்கான தீர்வு, அதே போன்று ஏனைய திருத்தப்பட வேண்டிய புதிய கொள்கைகள் பலவற்றை உள்ளடக்க எதிர்பார்த்துள்ளோம். நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை புதிய தேர்தல் சட்டத்திற்கு அமைய கட்டாயம் நடத்த எதிர்பார்த்துள்ளோம். மார்ச் மாதம் அளவிலேனும் இயன்றளவு விரைவில் தேர்தலை நடத்த எதிர்பார்க்கின்றோம்.